அன்பானவர்களே வணக்கம். சிறுகதை, குழந்தைகளுக்கான சிறுகதைகள் வரிசையில் இன்றைக்கு நாம் கேட்க இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை. கதை தலைப்பு ஆலமரம். கதை ஆசிரியர் வாஷிங்டன் ஸ்ரீதர். இப்போ கதைக்கு போகலாமா? ஊர் எல்லையை தொட்டு ஓடிய ஒரு ரயில் பாதை. சற்று தொலைவில் சின்ன சின்ன வீடுகள், குடிசைகள், இடையே கரடுமுரடான பாதை, சில மரங்கள், அடர்த்தி இல்லாத புதர்கள், அங்கே நின்ற ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம். அதன் நூற்றுக்கணக்கான விழுதுகளை மெல்லிய காற்று உசுப்பிவிட தரையுடன் கொஞ்சின. அந்த ஆலமரம் எத்தனை காலமாக அங்கே இருந்ததோ ஊரில் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஊராரின் இன்ப துன்பங்களை அதுவே சுமப்பது போல அதன் கிளைகள் பரவி கிடந்தன. ஆலமரத்தடியில் ரயில் பாதையை நோக்கி ஆவலுடன் உட்கார்ந்திருந்தது ஒரு சிறுவர் கூட்டம். அதன் தலைவன் 10 வயது முத்து. காலை 11 மணி அளவில் வரும் ரயிலின் தட 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 சத்தத்துக்கு பையன்கள் பொறுமையாக காத்திருந்தனர். தரையில் காதை வைத்து உன்னிப்பாக கேட்ட முத்துவின் முகம் மலர்ந்தது. வண்டி வருதுரா? முத்து கூவினான். அன்று வண்டி மிக வேக குறைச்சலாக வருவதைப் போல தோன்றியது. சில பெட்டிகள் ஆலமரத்தை தாண்டியதும் வண்டி நின்றது. பையன்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏன் நின்றது என்ற கேள்வியை அவர்களுடைய முகம் காட்டியது. டேய் முத்து, வண்டி ஏண்டா நின்றுச்சு? அங்கே பாருங்கடா, யாரோ 3 பேர் வண்டியிலேருந்து இறங்கி வராங்கடா. முத்து கத்தினான். ஓடிடலாம்டா முத்து, சும்மா கிடங்கடா, யாருன்னு பார்க்கலாம். விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் தலைவன் முத்து. வண்டியிலிருந்து இறங்கிய மூவரும் ஆலமரத்தை நோக்கி நடந்தனர். இன்னும் சில நிமிடங்கள் தான் சிறுவர் கூட்டம் நின்றிருந்த இடத்துக்கு வந்து விடுவார்கள். முத்து மற்ற பையன்களை பார்த்தான். ஓடிடலாம்டா முத்து, ஓட வேணாம், மரத்துக்கு அந்த பக்கம் போய் ஒளிஞ்சிக்கலாம். விரைவாக எல்லோரும் ஒளிந்து கொண்டார்கள். வந்தவர்கள் கையில் இருந்த பொருள்களை கீழே வைத்தனர். வெள்ளையுடை அணிந்தவர்தான் அதிகாரியாக இருக்கும். மற்ற இருவரும் காக்கி சட்டை போட்டவர்கள். அதிகாரி விவரமாக ஏதோ சொன்னார். ஆலமரத்தின் அளவுகள் குறிக்கப்பட்டன. ரயில் பாதையிலிருந்து வெட்டவெளி எவ்வளவு என்பதும் குறிக்கப்பட்டது. அடுத்தது ஆலமரத்தின் சுற்றளவு. அதிகாரியுடன் காக்கி சட்டை ஆட்கள் மரத்தின் மறுபக்கம் வந்தபோது முத்துவுக்கு வியர்த்தது. அப்பவே ஓடி இருக்கணுமோ? டேய் பசங்களா, இங்கே என்னடா செய்கிறீங்க? ஒரு காக்கி சட்டை அலறினான். ரயில் வண்டி பக்கம் பார்க்க வந்தோம். தயக்கத்துடன் முத்துவின் பதில் வந்தது. மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு தான் பார்க்கணுமா என்று பெரிதாக சிரித்தான் இன்னொரு காக்கி சட்டை. சரி சரி, வந்த வேலையை கவனிங்கப்பா என்றார் அதிகாரி எரிச்சலுடன். ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாத முத்து, என்னையா செய்கிறீங்க என்றான். இங்கே புதுசாக 6 வழி பாதை வரப்போகுது தம்பி. அதிகாரியின் குரலில் ஒரு துள்ளல். ஆலமரத்தை சுற்றியா? இல்லை, உங்கள் ஊரை சுற்றி வரும்டா 6 வழி பாதை என்றான் முதல் காக்கி சட்டை. அதிகாரியும் பெரிதாக சிரித்தார். சிரிப்பில் ஏளனம், கர்வம். முகத்தில் முத்துவினுடைய முகம் சுருங்கியது. ஆலமரத்துக்கு ஆபத்தப்ப. அவன் எண்ணத்தை ஆமோதிப்பது போல அந்த ஆலமரத்தை வெட்ட போகிறோம். ரயில் பாதையை ஒட்டி நெடுக மரம், செடி, கொடி எதுவும் மிஞ்சாது. எல்லாத்தையும் சமப்படுத்திக்கிட்டு 6 வழி பாதை. 2ஆம் காக்கி சட்டை விளக்கினான். ஏனுங்க, ஊரில் சொல்லிட்டீங்களா? என்னடா சொல்லணும்? ஆலமரத்தை வெட்டுறதுக்கு ஊரில் சொல்லணுமே. முத்து, அழாத குறைதான். நீ தான் பஞ்சாயத்து தலைவனா? இந்த மரம் யாரோட பரம்பரை சொத்தும் இல்லை, அரசாங்கத்துக்கு சொந்தம். ஊர் எது சொன்னாலும் நடக்காது என்று அதிகாரி உரிமினார். மேலே எதுவுமே பேச முடியாமல் முத்து தன் சகாக்களுடன் ஊரை நோக்கி ஓடினான். அதிகாரியும் கூட வந்த ஆட்களும் சிரித்தவாறு நின்றனர். 3 மாதங்கள் ஓடின. ஆலமரத்தடியில் ஊர் கூடியது. அரசு அதிகாரிகள் உட்கார்ந்திருக்க ஊர் மக்கள் நின்று கொண்டிருந்தனர். முத்துவின் சிறுவர் கூட்டம் ஒருபுறமாக ஒதுங்கி நின்றனர். இந்த ஆலமரம் எங்கள் ஊரை காக்கிற சாமி மாதிரி. இதை வெட்டுறதுக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். இது எத்தனை காலமாக இங்கே கிடக்கு? இது மாதிரி வேறு ஆலமரம் உங்களால் வளர்க்க முடியுமா? சுற்றுப்புற சூழலை பற்றி ஊர்க்காரர்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் இயற்கையை ஒட்டியதே மனித வாழ்க்கை என்பதை நினைவில் நிறுத்தி வாழ்பவர்கள், இயற்கையை போற்றுபவர்கள். குரல் எழுப்பினார்கள். யார் காதில் விழுகிறது? அதிகாரிகளுடன் பேசி எந்த பயனும் இல்லாது போகவே போராட்டத்தில் தோல்வி அடைந்த ஊர் மக்கள் அந்த ஆலமரத்தை எப்படி காப்பது என்று விளங்காமல் தவித்தனர். அடுத்த சில மாதங்களில் அரசு மிக மும்முரமாக 6 வழி பாதைக்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டது. பாதை போடுவதில் யார் யாருக்கு எவ்வளவு ஒப்பந்தங்களோ ஆதாயங்களோ ஊராரின் ஓலக்குரல் ஒதுக்கப்பட்டு ஆலமரத்துக்கு அருகே சாதனங்கள் தயாராயின. மறுநாள் ஆலமரம் சாய்ந்துவிடும். முத்துவின் சிறுவர் கூட்டம் கடைசி முறையாக ஆலமரத்தடியிலிருந்து 11 மணி
ரயில் வண்டியின் வருகைக்காக காத்திருந்தனர். மரத்தை வெட்டி என்னடா செய்வாங்க? எரிப்பாங்க. இல்லடா, வித்துடுவாங்க. மரப்பாச்சி செய்வாங்களா? குட்டி பையன் சொன்னான். ஒரே சிரிப்பு. முத்து ஆலமரத்தையே உத்து பார்த்தான். இதுவரை இல்லாத ஏதோ ஒன்று அந்த மரத்தில். என்னது? திடீரென்று முத்துவுக்கு ஒரு யோசனை. டேய் வாங்கடா போவோம் என்றான் உற்சாகத்துடன். ரயில் இன்னும் வரலையே, நாளைக்கு பார்த்துக்கலாம்டா. மறுநாள் ஆலமரத்தை வெட்ட வந்த ஆட்கள், வெள்ளையுடைய அதிகாரி இவர்கள் ஒரு புறம், மரத்தை சுற்றி ஊர் மக்கள். ஒவ்வொருவரும் தேங்காய், பழம், பூ, சூடம் நிரம்பிய தட்டை கைகளில் ஏந்தி நின்றிருந்தனர். அவர்களின் பக்தி கூச்சல் உறக்க ஒலித்தது. பிள்ளையாரப்பா, நீ தான் எங்கள் ஊரை காப்பாற்றணும். டேய் பூசாரிக்கு வழி விடுங்கடா. பூசாரி கூட்டத்தில் இடிபட்டு ஆலமரத்தடிக்கு வந்தான். அவனை பின்தொடர்ந்து அதிகாரியும் வந்தார். அவர் நிறையவே குழப்பத்தில் இருந்தார். ஆனால் குழப்பம் ஊராருக்கு தெரியாத வகையில் நாசுக்காக நடந்து கொள்ள முயற்சி செய்தார். இங்கே எதுக்கு இவ்வளோ கூட்டம்? முகம் காட்டாத குழப்பத்தை அவருடைய குரல் காட்டிவிட்டது. அங்கே அண்ணாந்து பாருங்க சாமி. தன்னை சாமி என்று அடைமொழியிட்டு சொல்கிறார்களா? இல்லை. ஆலமரத்தில் ஏதாவது சாமியா? அண்ணாந்து பார்த்தவருக்கு அதிர்ச்சி. ஆலமரத்தில் பிள்ளையார் போன்ற உருவம். இது எப்படி? அளவெடுக்க வந்தபோதும், ஊரின் எதிர்கூச்சலை விசாரிக்க வந்தபோதும் ஆலமரத்தில் இல்லாத பிள்ளையார் இப்போது எப்படி தரிசனம்? ஒருவேளை பார்க்க தவறிவிட்டோமோ? பூசாரி கற்பூரத்தை ஏற்ற ஊர் மக்கள் கன்னத்தில் போட்டுக்கொண்டு கும்பிட அதிகாரியும் அதையே செய்ய வேண்டிய நிலை. ஊரார் சிலர் தோப்புக்கரணம் போட்டனர். அதிகாரியும் குனிந்து எழுந்து தோப்புக்கரணம் போட்டபோது அவருக்கு மூச்சு வாங்கியது. இனிமே இந்த ஆலமரத்தை வெட்ட மாட்டாங்க. பிள்ளையார் சக்தி வாஞ்சவர் என்று நினைத்த முத்துவின் முகத்தில் புன்னகை. தூரத்தில் 11 மணி ரயிலின் கூவல் கேட்டது. ஒளிவடிவம் சரவணன், அருணாச்சலம். நீங்கள் கேட்டது குழந்தைகளுக்கான சிறுகதை. கதை தலைப்பு ஆலமரம். ஆலமரம். நன்றி.